ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறது ஒரு சூப்பரான ரவா கிச்சடி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ரவையே வேணான்னு சொல்றவங்க கூட இந்த மாரி கிச்சடி செஞ்சு குடுத்தீங்கன்னா கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஈஸியா ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். நான் சொல்ற மாதிரி மெஷர்மெண்ட்ல செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் பெர்ஃபெக்ட்டாவே வரும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த ரவா கிச்சடி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க. அதில தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊத்திக்கோங்க. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து எண்ணெய் தேவைப்படும். அப்பதான் ரொம்ப நல்லாருக்கும். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடுகு பொரிஞ்சு வரும்போது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு கூட உளுந்து கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். நானே கடலைப்பருப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது 2மே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்ப இது நல்லா பொன்னிறமா பொரிஞ்சு வரும்போது, இதில ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். முந்திரி பருப்பு சேர்த்துட்டு, இப்ப இந்த 3மே நல்லா பொன்னிறமா வறுபட்டு வரணும். அடுப்ப நல்லா சிம்லயே வச்சுக்கோங்க. முந்திரி பருப்பு டக்குனு உங்களுக்கு கருகி போயிடும். இப்போ இந்த மாரி பொன்னிறமா வந்ததுக்கப்புறமா, நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை இத சேர்த்துக்கலாம். நானே காரத்துக்கு 2 பச்சை மிளகாவும், அதுக்கப்புறமா 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்ப இது நல்லா வதங்கி வரணும் உங்களுக்கு. கண்ணாடி பதத்துல நல்லா வதங்கி வரணும். தக்காளியுமே நல்லா மசிஞ்சு வரணும். இப்ப இது சீக்கிரமா வதங்கி வரதுக்காக கொஞ்சமா கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாரி கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்ப இத நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டோம்னா, நல்லா உங்களுக்கு தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துரும். இப்ப பாருங்க ஒரு 2, 3 நிமிஷத்துல நல்லாவே நமக்கு வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதங்குனா போதும். ரொம்ப ப்ரௌனா வந்து வதங்க வேண்டாம். இப்ப இத நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா, இதுல வந்து என்ன மசாலாலாம் சேர்க்கிறதுன்னு பார்க்கலாம். இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதுல நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம். அப்புறம் ஃப்ளேவர் ரொம்ப ஜாஸ்தியான மாரி ஆயிடும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு, கொஞ்சமா வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்ப இந்த கிச்சடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வதகுறதுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால இதில கொஞ்சமா பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இத நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ உடனே வந்து நீங்க இதில தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்ப இந்த மசாலாவோட பச்சை வாசனை போணும். இந்த ஒரு எண்ணெயிலேயே வந்து 1 நிமிஷம் வதங்கி வரட்டும். இப்ப பாருங்க எண்ணெயிலே ஒரு 1 நிமிஷம் மட்டும் மசாலா நல்லா வதங்கி வந்திருக்கு. நம்மளுக்கு பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தண்ணி இதில சேர்த்துக்கலாம். நான் அன்னைக்கு 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதற்கு 3 கப் அளவுக்கு தண்ணி கரெக்ட்டா இருக்கும். நீங்க இந்த மாரி 3 கப் அளவுக்கு சேர்க்கும்போது தான் எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களுக்கு சாஃப்ட்டா இருக்கும். கிச்சடி சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லாருக்கும். இப்ப நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கேன். கலந்து விட்டுட்டு இப்ப இந்த சமயத்துல உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட்டே சேர்த்ததே கரெக்ட்டா இருந்தது. இப்ப இத நல்லா கலந்து விட்டுட்டு, இப்ப இத நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வரும்போது தான் வந்து நீங்க ரவைய சேர்க்கணும். அப்பதான் கட்டி ஆகாம இருக்கும். இப்ப பாருங்க நல்லாவே கொதிச்சு வருது. இப்ப நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு 1 கப் அளவுக்கு டம்ளர் அளவுக்கு நான் வந்து ரவை எடுத்திருக்கேன். நீங்க எந்த கப்ல வேணாலும் மெஷர்மென்ட் பண்ணிக்கலாம். இப்ப இத பொறுமையா அதில சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது சேர்த்தீங்கன்னா, இந்த மாரி கட்டிகள் எல்லாம் எதுவுமே விழாது. நல்லா உங்களுக்கு உதிரி உதிரியா வரும். இப்ப பாருங்க, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாரி கலந்து விட்டுக்கோங்க. நீங்க எந்த கப்ல வந்து ரவை எடுக்கிறீங்களோ, அதே கப்ல தான் தண்ணியும் எடுக்கணும். அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். இப்ப இது வேகறதுக்கு மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி, இதில கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டா இந்த மாரி நெய் சேர்க்கும்போது வாசனை ரொம்ப நல்லாருக்கும். கிச்சடியுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும். இப்ப நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு வாட்டி இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்ப பாருங்க இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்ப ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக விட்டுருங்க போதும். 2 நிமிஷத்துலயே நல்லா உங்களுக்கு ரவ வெந்து வந்துரும். ஏற்கனவே ரவ வந்து நல்லா வறுத்த ரவ தான். அதனால உங்களுக்கு சீக்கிரமா வெந்துரும். இப்ப 2 நிமிஷத்துலயே பாருங்க சூப்பரா நமக்கு சாஃப்ட்டா வெந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது செய்றதுக்கு 10 நிமிஷம் தாங்க ஆகும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. லாஸ்ட்டா இறக்கும்போது கூட நீங்க கொஞ்சமா நெய் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க சூப்பரா எவ்வளோ சாஃப்ட்டா இருக்குன்னு நீங்களே பாருங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.